சார் கரகாட்டக்காரன் கனகா அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி கனகாவும் அந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்த ஒரு நிலையில் சமீப காலமாக அவங்கள பார்க்க முடியல. இப்போ அண்மையில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது. அவங்கள பார்க்கும்போது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்கலாம் சொல்கிறாங்களே, உண்மையிலே அவங்களோட நிலை என்னவா இருக்குது? இல்லை, அந்த ஃபோட்டோ வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு மீடியா பர்சன் தான் அவர் தான் அந்த ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டார். எங்கேயோ ஒரு காஃபி ஷாப்பில் பார்த்த மாதிரி. தேவிகா ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த காலத்தின் கனவு கண்ணி தேவிகாவுடைய மகள் கனகா. பட் கனகாவை இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரணும்னு ஆசை இல்லை. ஆனால் காலம் சூழல் கொண்டு வந்துட்டாங்க, வாய்ப்புகள் வந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் என்னென்னா, தேவிகாட்ட வந்து ஒரு படத்துக்கு கனகாவை புக் பண்ண போகிறாங்க ஒரு கம்பெனி. அப்போ சம்பளம் கூட எனக்கு வேணாம், இந்த படத்தில் நீங்கள் எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு முழு சம்பளத்தையும் காஸ்டியூமாக வாங்கிருங்கன்னு. ஒரு படத்தினுடைய சம்பளத்தை அழகாக காட்டணுங்கிறதுக்கு அவ்வளோ சம்பளத்தையும் நீங்கள் காஸ்டியூமாக வாங்கிக்கங்க, பொண்ணு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடும். அதனால் என்னென்னா அந்த அளவுக்கு மகள் மீது ஒரு பெரிய ஒரு அக்கறையும் ஒரு ஆர்வமும் எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சாங்க.